அடுத்ததா என்னன்னு சொன்னா, நம்ம சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அதிகமான இளைஞர்கள், நவீன காலத்தில் வர்த்தகம் செய்யக்கூடிய வாலிபர்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு நவீன வர்த்தக முறை தான் இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்றது. கிரெடிட் கார்டை வச்சுட்டு யூஸ் பண்ணுவாங்க. இந்த கிரெடிட் கார்டு வந்து எப்படி வந்துச்சுன்றதை முதல்ல நாங்கள் பார்க்கணும். ஆரம்பத்தில் அமெரிக்கா தலைமையில் பொருளாதார முறைகள், வட்டியை ஆக்கிரமிக்கக்கூடிய பொருளாதார முறைகள் உலகம் முழுவதும் வந்து அரங்கேறி கொண்டு இருந்துச்சு. இவங்க என்ன செஞ்சாங்க? ஆரம்பத்தில் காசை வச்சு சும்மா இருக்காம லாபம் அடையணும், வியாபாரங்களை போட்டு பார்த்தாங்க. வியாபாரங்களில் லாபம் கூடும் குறையும், கிடைக்கும் கிடைக்காம இருக்கும், பல விதமாக வரும். இதை வியாபாரத்தில் லாபம் போட்டு முதலீடு செஞ்சு லாபம் பெறுறது திருப்திகரமானதா இல்லை. அதையும் பண்ணிட்டு வேற வழியில லாபம் அடையணும், அதுக்கு என்ன பண்ணலாம் என்று யோசிச்சாங்க. யோசிச்சு விளம்பரங்களை போட்டு மனிதர்களுக்கு இல்லாத தேவைகளை உருவாக்கி, அதை வாங்குங்க, இதை வாங்குங்க, இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு வாங்குங்க, லீசினுக்கு வாங்குங்க, ஃபினான்ஸுக்கு வாங்குங்க என்று சொல்லி கடன் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. வங்கியில உங்களோட வீடை கட்டலாமா, வீடை கட்டுறதுக்கு காசு வேணுமா, இந்தா வாங்க நாங்க காசு தர்றோம் என்று சொல்லி கூப்பிட்டாங்க. இப்படி கடன் கொடுக்குற நேரத்தில் வங்கிகளுக்கு ஒரு பயம் இருந்துச்சு. கடனை வந்து என்ன செய்வாங்க, இவங்க திருப்பி தருவாங்களோ இல்லையோன்னு தெரியாது. ஒருத்தருக்கு வீட்டுக்கு கடன் கொடுக்கறதா இருந்தா, தொழில் முயற்சிக்காக கடன் கொடுக்கறதா இருந்தா நிறைய சிந்திக்க வேண்டி இருந்துச்சு. ஏன்னா திருப்பி அறவிடுறதுக்கு முடியாதே யோசிச்சாங்க. அதுக்கு நிறைய ப்ரொசீடியர் போட்டு, நிறைய அப்ளிகேஷன் போட்டு, ஃபார்ம்களை போட்டு என்ன செஞ்சாங்க, காசுகள் வந்து அவங்க கிட்ட அறவிடுறதுக்குரிய மாதிரி உறுதிப்படுத்துற பத்திரங்களை செஞ்சு கொண்டாங்க. இப்படி கொடுத்து பார்த்தா சில பேருக்கு பத்திரம் இல்லை. கடன் எடுக்கிற ஆசை எல்லாத்துக்கும் மிகுது, சும்மா இருந்தாலும் கடன் எடுப்பாங்க. நிறைய பேர் எனக்கு தெரியறதுக்கு ஐபோன் வாங்குறதுக்கு கடன் எடுத்து நினைக்கிறான். யாருக்கு தேவை இது? இதுல வந்து தொழில்நுட்பம் என்றது ஒன்று இருக்குது, ஆனா அதுக்காக கடன் எடுக்கலாமா? இதுக்கெல்லாம் கடன் எடுக்கிறாங்க. அப்ப இந்த கடன் என்றது வந்து சும்மா ஆசை, மனசு தூண்டும். இல்லாத காசு, எங்கட பொருளாதாரம் இல்ல, சும்மா கிடைக்கிறது, திருப்பி கொடுப்போம் அப்படி என்ற ஒரு எண்ணம், கொடுக்கறதுக்குரிய அந்த மனசு இல்ல, அந்த பயம் இல்ல. ரசூலா சொன்னாங்க, திருப்பி கொடுக்குற எண்ணம் இல்லாட்டி கடனை எடுக்காதீங்கட்டாங்க. யாரு திருப்பி கொடுக்குற எண்ணத்தோட கடன் எடுப்பாங்களோ அவங்களுக்கு தான் அந்த கடனை அடைக்கிறதுக்கு எல்லாம் என்ன செய்வான், உதவி செய்வான்னு சொல்றாங்க. அப்ப திருப்பி கொடுக்குற எண்ணம் இல்ல, சாதாரணமா எடுக்கிறது. இப்படி எடுக்கிறதுக்கு முயற்சி செய்யற மனசு இருக்குது. ஆனால் பேங்க்ல போயிட்டு பத்திரங்கள் கொடுக்கறதுக்கு இவருக்கே வந்து பத்திரம் இல்ல. சிலவங்களுக்கு ஐடென்டி கார்டே இருக்காது. சிலவங்க இருக்கிறாங்க இந்த நாட்டில் பிரஜைகள் என்றது உறுதிப்படுத்துறதுக்கு ஐடென்டி கார்டு வேற இல்ல. அப்ப அந்த அளவுக்கு ஒரு தர்ம சங்கடமான நிலை. இலங்கையில வந்து இப்ப தேர்தல் வருது, தேர்தலில் யாருக்கு வாக்களிக்கணும் என்று வைப்பான். இவன் வாக்களிக்கிறதுக்கு போனா இவனுக்கு சந்த கார்டு இல்ல. சந்த கார்டு இல்லைன்னா என்ன அர்த்தம்? இவனை விட ஒரு தரித்திரியம் முடிச்சு இருப்பானா? இலங்கையில யாரு நாட்டை ஆளணும் என்றது தீர்மானிக்கிற அதிகாரம் தான் எங்க கையில இருக்கிற ஒரே பவர், வாட்டிங் பவர். அதே கையில இல்லண்டா அவ்வளவுதான். இவன் எதுக்காக இந்த நாட்டில் வாழ்றான்ன்றது ஆகிரும். அப்ப இந்த மாதிரி நிலையில பத்திரம் இல்லாம இருந்துச்சா, இவன் பார்த்தான் எதுக்கு பத்திரம் எல்லாம் நிறைய பேர் வரமாட்டேன்றான், நிறைய பேரை கடன்காரன் ஆக்கணும். அதுக்கு என்ன வழி? தேடி தேடி விளம்பரம் போட்டு பார்த்தா யாரும் வந்து பத்திரங்களை காட்டி எடுக்கிற மாதிரி இல்லை. செஞ்சா அப்படியா, ஓகே நீ சாப்பிடு, நல்ல நீ நல்ல ஷாப்பிங் பண்ணு, நல்ல உடுப்பு வாங்கு, நல்ல தேவையான பால் பேக்கெட்டை வாங்கு, சீஸை வாங்கு, அதை வாங்கு, இதை வாங்கு, நல்ல சாப்பாடு விஷயங்களை பார்த்து தூண்டுற மாதிரி. வீடு கடன் என்னன்னு பயந்துடுறான், வாகன கடன் என்னன்னு பயந்துடுறான். இது பெரிய ஒரு அளவா இருக்கும். சின்னதா டெய்லி கொத்த வேண்டிய கடன் எது? நல்ல போடா ஃபுட் சிட்டிக்கு, காகில்ஸுக்கு போ, அபான்ஸுக்கு போ, சிங்கர் ஷோரூமுக்கு போ, ஃபேஷன் பக்குக்கு போ, எல்லாத்துக்கும் போய் தொலை. என்ன பண்ணு, வாங்க, அள்ளு, உனக்கு விருப்பமானது அள்ளு. தேவையான சில அத்தியாவசிய பொருட்கள், உணவு வகைகள், ஆடை வகைகள், ஆடம்பர பொருட்கள், இதுகளுக்கெல்லாம் என்ன பண்ணா, நீ வங்கிக்கு வரவே தேவையில்ல, நீ வரவே வராது. உன்னோட அக்கௌண்ட்டை மட்டும் ஓபன் பண்ணி நீ போயிட்டுக்கிட்டே எரி. உன்னோட கையில ஒரு காடை தருவண்டா, அதை போயிட்டு ஒரு கிண்டு அதை கிண்டி வை, தாறு மாதிரி உனக்கு சாவனம் வந்து பெறலாம். இவன் பார்த்தான், எங்கட காசா, யாரு சம்பாதிச்ச காசு, வாங்குவோண்டாண்டு இப்படி அடிச்சான். போயிட்டு அடிச்சானா, ஒரு காலத்தில் என்ன பண்ணான்டா, இந்த மொபிட்டெல் கம்பெனிக்காரன் ஆரம்பத்தில் ஃபேமஸா வந்தான். மொபிட்டெல் சிம்முக்கு என்ன பண்ணான் தெரியுமா? சிம் கார்டை கொடுத்து லிமிட்டே இல்லாம பேசண்டா. சொன்னானா இல்லையா? ஒவ்வொருத்தண்ட பில் எத்தனை வந்து தெரியுமா? 65,000 மாசம் பில், 75,000, 15,000, இந்த மாதிரி எல்லாத்துக்கும் பில் வந்துச்சு. இவன் என்ன பார்த்தான் தெரியுமா? நல்ல லிமிட் இல்லாம பேச விட்டுட்டு பிறகு வந்து லாயர் லெட்டர் ஒன்று அனுப்புவோம் வீட்டுக்கு. இவன் வந்து பயந்து நடுங்கி காசை கட்டணும் என்ற மாதிரி பண்ணான். அதுலயும் நிறைய பேருக்கு ஏமாற்றம் நடந்துச்சு. இவன் லாயர் லெட்டர் அனுப்பினான், எல்லாம் வாயை தொடச்சி வீசி விட்டான். என்ன லாயர் லெட்டர், நாங்க கேட்டதா? பேச்சுக்கு வந்து காசு எடுக்கிறியா? காத்துல போச்சுடா பேச்சு, உன் பேச்செல்லாம் காத்துல போயிருச்சு. நோ லாயர் லெட்டர், அதெல்லாம் எங்களுக்கு வெளியிட இல்லை, தூக்கி வீசிதான், அவனுக்கு ஒன்றும் பண்ண முடியல. இப்ப இந்த மாதிரி காடை கொடுத்து தூண்டி விட்டு
வர வைக்க பார்க்குறான். என்னதான் இருந்தாலும் காசு உள்ளவன்ல கொஞ்சம் மனசாட்சி உள்ளவன் இருப்பானா இல்லையா? எடுத்த காசு நாங்கள் பாவிச்சிட்டோம், திருப்பி கொடுக்கணும், கொஞ்சம் மனசுல பயம் உள்ளவன் என்ன பண்ணா, திருப்பி கொடுக்கறதுக்கு ஆரம்பிச்சான். அதிகமானவர்கள் திருப்பி கொடுக்கல. இன்னைக்கு கணக்கிடுறாங்க அமெரிக்கால, ஒவ்வொரு அமெரிக்கனுக்கு வந்து 10 கிரெடிட் கார்டு இருக்குது குறைஞ்சது, ஒவ்வொருத்தங்க 10. ஒவ்வொரு பேங்க்ல இந்த எஸ்எல்டிஜே, ஏசிடிஜே, என்டிஜே, பிடிஜே, சிடிஜே வர மாதிரி ஹெச்எஸ்பிசி, பேன் ஏசி, அது இதுன்ற ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் கார்டு வேல்ட பேர் தான் வந்துச்சு. இந்த மாதிரி எல்லா கார்டில் என்ன செய்யறது, போட்டுக்கொள்றது. அமெரிக்காக்காரன் ஒருத்தனுக்கு மட்டும் 10 கிரெடிட் கார்டு தூக்கி போட்டு அள்ளி சாமான்களை வாங்கினான், பொருட்களை வாங்கினான். வாங்கி என்ன பண்றது, இப்ப கடனை திருப்பி கொடுக்கணும், திருப்பி கொடுக்க முடியாம அமெரிக்கா பொருளாதாரம் என்ன செய்யுது, அப்படி தவங்கி நிக்குது. என்ன பண்ணு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கிறான். அது வேற விஷயம். இப்ப நாங்க பார்க்கணும், ஃபர்ஸ்ட்டுக்கு இதுல உருவாக்கமே ஒரு மாதிரியா இருக்குது இல்லையா? ஏதாவது வந்தா மனசுக்கு கொஞ்சம் ராகத்தா இருக்கணும் இல்லையா? கேட்டோட்டே அல்ஹம்துலில்லாஹ் பிரச்சனை இல்லை, இதெண்டா கொஞ்சம் பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போலாம் போல இருக்குது. இது ஸ்டார்டிங் எப்படி தூண்டி விடுறது, அது எடு, இதை எடு, அதை பண்ணு, பேராசை, பெரிய பெரிய அந்த போதும் என்ற மனசை இல்லாமாக்குறது, இப்படி தூண்டி விட்டு, ஆசையை தூண்டி விட்டு கடன் எடுக்க வைக்கிறான்ன்றதை யோசிச்சாவது நம்ம சமுதாயத்தில் இருப்பவர்கள் கிரெடிட் கார்டை விட்டு விலகி இருக்கணும். ஆனா சிலவங்க எடுத்தாங்க. எப்படி எடுத்தாங்க? இப்படி ஆசைப்பட்டு எடுத்தாங்க. இன்னும் சிலர் இருந்தாங்க, அவங்க வியாபாரம் பண்ணணும், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணணும், வெளிநாடுகள்ல இருந்து சில பொருட்களை வாங்கணும். வாங்குறதா இருந்தா இ காமர்ஸ் எல்லாம் வச்சிருக்கிறானே, மின்னஞ்சல் ஊடாக, இணையதளம் ஊடாக வியாபாரங்கள் செய்வாங்க. இதுக்கு என்ன வழி பண்றது என்று யோசிச்சு அவன் கிரெடிட் கார்டு நம்பரை தான் கேட்பான், நம்பரை தாங்க அப்படின்னு கேட்பான். இப்போ இவங்களுக்கு கிரெடிட் கார்டு நம்பரை கொடுக்கணும், கொடுக்கறதுக்கு வழி இல்லையா? என்ன பண்ணாங்க, கிரெடிட் கார்டை வாங்கினாங்க. இந்த கிரெடிட் கார்டில் என்ன பண்றான், நாங்கள் உங்களுக்கு தாரோம், உங்களோட அக்கௌண்ட்ல காசு இல்லாட்டிலும் நீங்க என்ன செய்யலாம், தாராளமாக செலவழிக்கலாம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட எல்லையை வச்சிருப்பான். இந்த அளவுல ஒரு 50,000 ரூபாய்க்கு, 1 லட்சம் ரூபாய்க்கு, அல்லது 2 லட்சம் ரூபாய்க்கு, அல்லது சிலவங்களுக்கு என்ன செய்வான், அந்த அவருடைய பேங்க் அக்கௌண்ட்ல உள்ள அந்த அவருடைய பேங்கோட வைக்கிற டீலிங்கை பொறுத்து லிமிட்டை கூட, கிரெடிட் லிமிட் என்ன செய்வான், கூட்டுவான், குறைப்பான். 45 நாளோ 40 நாளோ 30 நாளோ, ஒவ்வொரு பேங்க்ல ஒவ்வொரு நாட்கள், ஒரு குறிப்பிட்ட நாளை வச்சு அந்த நாளுக்குள்ள என்ன செஞ்சிடணும், காசை ரிட்டர்ன் தந்துடணும். அப்படி தராவிட்டால் நாங்க என்ன செய்வோம், நீங்க கடன் எடுத்ததுக்காக வேண்டி வட்டி போடுவோம் என்ற ஒரு ஒப்பந்தத்தை பண்றான். இப்ப என்ன பார்த்தாங்க சிலவங்க, நாங்க வந்து 45 நாளுக்குள்ள கெட்டிருவோம்ல அப்படின்டா சிலவங்க என்று சொல்லி சிலவங்க எடுத்தாங்க. இந்த 45 நாளுக்குள்ள கெட்டிரலாம் என்று சொல்லி எடுத்தது சரியா என்று பார்த்தால் எதிர்காலம் வந்து யாருக்கு எப்படி நடக்கும் என்றது தீர்மானிக்க இயலாது. 45 நாளுக்குள்ள கெட்டவும் கூடும், கெட்டாமல் இருக்கவும் கூடுமா இல்லையா? அல்லாஹ் விதியை எப்படி தீர்மானிச்சான்னு யாருக்கு தெரியும்? எந்த நிலையில எப்படி பங்கோலத்து நிலைக்கு எங்களை கொண்டு வருவான்னு யாருக்கு தெரியும்? கெட்டாம போனா வட்டி கட்ட வேண்டி வந்துருது. ஒருத்தன் சொன்னா, சரி நான் எப்படியாவது கராரா நின்று 45 நாளைக்குள்ள கெட்டியே தீருவேன், கணக்கு பார்த்து கெட்டுவேன் என்று ஒருத்தன் முடிவெடுக்கிறான். சிலவங்க அப்படி இருப்பாங்க. இந்த ஒரு நபித்தோழர் என்ன செஞ்சாருண்டா, அவர் வந்து ரசூல்லா கிட்ட அவர் தினசரி நோம்பு பிடிக்கக்கூடியவராக இருந்தார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை சந்திச்சு, இப்படியெல்லாம் நோம்பு பிடிக்காதீங்க, விட்டு விட்டு நோம்பு பிடிக்கின்றாங்க. அவர் இல்ல அல்லாஹ்வின் தூதர், எனக்கு தாக்கத்து இருக்குது, எனக்கு தாக்கத்து இருக்குது. 7வது வரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நோம்பு, இதுதான் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துல நோம்பு, இதை விடனா சலுகை தர முடியாது, நோம்புட அளவு இதுதான் சொன்னாங்க. இந்த நபித்தோழர் ரொம்ப வயோதிபம் அடைந்த பிறகு அவர் சொல்றாரு, அறிவிப்பாளர் சொல்கிறார், அவர் தனக்கு சொன்னதாக, அந்த நபித்தோழர் தனக்கு சொன்னதாக அறிவிப்பாளர் சொல்கிறார், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு ஒரு சலுகை தந்திருந்தாங்க, அதை நான் பயன்படுத்தியிருந்தா நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்க மாட்டேன், ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன், நோம்பு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பிடிச்சி இப்போ வயோதிபம் அடைந்திருக்கிறேன், மிகவும் சிரமத்துக்குள்ளாக இருக்கிறேன் என்று சொல்லி வருத்தப்பட்டாங்கன்னு வருது. அப்போ இந்த மாதிரி 45 நாளுக்குள்ள கெட்ட முடியுமா முடியாதுன்னு தெரியாது. அப்போ கெட்டுவேன் என்ற ஒருத்தர் கராரா நின்று வச்சா அல்லாஹ் எப்படி விதி எழுதி வச்சிருக்கிறானோ தெரியா. ஆனா இங்க என்ன தப்பு நடக்குது தெரியுமா, ஒரு அக்ரிமெண்ட் பண்றாரு, சைன் பண்றாரு. எப்படி சைன் பண்றாரு, 45 நாளைக்கு பிறகு உள்ள கெட்ட முடியாவிட்டால் வட்டி கெட்டுவேன் என்று சைன் பண்றாரு. இந்த சிக்னேச்சர் பண்றது, ஒப்புக்கொள்வது, வட்டிக்கு உடன்படுவேன் என்று சொல்வது, இது ஒரு பாவம் என்று இஸ்லாம் சொல்லுது. ஆனா அது வட்டி எடுத்த பாவத்தில் வந்து நிக்காது, வட்டி தருவேன் என்று சொன்ன பாவத்தில் வந்து நிற்கும். நான் ஒருவருக்கு கன்னத்தில் பலார் என்று அறைய போகிறேன் என்று ஒருத்தர் சொல்றாரு. கன்னத்தில் அரைஞ்சாருண்டா இஸ்லாமிய குற்றவியல் தண்டனைப்படி என்ன செய்யணும், கன்னத்தில் அரைஞ்சா ஒரு பாவம், ஒரு தண்டனை கொடுக்கணும். அதுக்கு என்ன தண்டனை, அவரை வச்சு யாரு கன்னத்தில் அறையப்பட்டாரோ அவரை வச்சு கன்னத்தில் அரைஞ்சவருக்கு திருப்பி கொடுத்துடணும்.
இப்படி கொடுக்கணுமா இல்லையா? ஆனா ஒருத்தர் கன்னத்தில் அறைவேன்னு சொல்றாரு, அறையல, அறையாம விட்டாரு. அறையாம விட்டா தண்டிக்கலாமா? தண்டிக்க முடியாது. ஆனால் ஒரு விதமான பாவம் செய்கிறாரா? பாவம் செய்கிறார். என்ன பாவம்? அடிச்ச பாவம் இல்ல, சொன்ன பாவம். கன்னத்துல அறைவேன் என்று சொன்ன பாவம் சொல்றாரே, இந்த மாதிரி வட்டியை கெட்டினால் வட்டி கெட்டிய பாவம் வரும். வட்டி கெட்டுவேன் என்று சொன்னால் வட்டி கெட்டுவேன் என்று சொன்ன பாவம் வரும். அது வட்டிக்கு சமமான பாவம் இல்ல, தவறு செய்வேன் என்று சொல்கிற பாவம். அந்த பாவம் கிடைக்கும். அப்ப இந்த அடிப்படையில் கூட எங்களுக்கு என்ன செய்ய முடியாது? ஒப்பந்தம் செய்ய முடியாது. ஒரு குர்ஆன் வசனம் வருகிறது. என்ன வருகிறதுண்டா, அல்லாஹ் தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான், குல் இன் கான லிர்ரஹ்மானி வலதுன் ஃபஅனா அவ்வலுல் ஆபிதீன். நபியே நீங்கள் சொல்லுங்கள், அளவற்ற அருளாளனுக்கு பிள்ளை மாத்திரம் இருந்திருந்தால் நான் தான் அவனை முதலில் வணங்கி இருப்பேன் என்று நபியே சொல்லுங்க. அல்லாஹ்க்கு புள்ளன்னு நிறைய பேர் சொல்றாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட புள்ளன்றாங்க, இன்னும் ஹுசைர் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட பிள்ளைன்றாங்க. வேறவங்கள அல்லாஹ்ட பிள்ளை இருக்கிறதா, அல்லாஹ்க்கு பிள்ளை இருக்கிறதா சொல்றாங்க. நம்ம சமுதாயத்தில் அல்லாஹ்க்கு பிள்ளை இருக்குன்றாங்க. யார் சொல்றாங்க? அந்த மொய்தீன் அப்துல் காதர் ஜீலானி இருக்கிறாரே, அவர் அல்லாஹ்ட புள்ளட அந்தஸ்து கொண்டு வருவாங்க. அல்லாஹ் தஆலா மீராஜுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைச்ச நேரத்தில் ரசூலுல்லாஹ்க்கு அல்லாஹ்க்கு டயலாக் கொஞ்சம் ஓவரா போச்சான். ஓவரா போற டைம்ல ரசூலுல்லாஹ் கொஞ்சம் சத்தமா பேசிட்டாங்களாம். பேசினோடனே அல்லாஹ் தஆலா என்ன பண்ணானா, முகமது உஸ் முள்ள பேசு அப்படின்றானா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டா, ஏன் அல்லாவே ஏன் முள்ள பேச சொல்றாய்? இந்த தொட்டில் அப்துல் காதர் ஜீலானி தூங்கி கொண்டிருக்கிறாரு அப்படி என்று சொன்னதாகலாம் செய்தி கொடுக்குறான். என்ன சொல்ல வர்றான்? மறைமுகமா தொட்டில் இருப்பவர் அல்லாஹ்ட புள்ள அப்படின்னு சொல்றான். அப்ப அல்லாஹ்க்கு புள்ள இருப்பது என்று சொல்வது மிகப்பெரிய பாவம். அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல அதை தடுக்கிறான். தகாது சமாவாத்தி யதஃபத்தர்ன மின்ஹு வதன் சக்கல் அர்லு வதஹிருல் ஜிபாலு வத்தா. அல்லாஹ்க்கு பிள்ளை இருப்பதாக யாராவது சொன்னால் வானம் பிளந்து பூமி சிதறி மலைகள் எல்லாம் சுக்குநூறாக பார்க்கிறது. அந்த அளவுக்கு கடுமையான ஒரு பாவம், ஒரு கூற்று அவர்கள் சொல்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்றான். இது பெரிய பாவம் தான். ஆனா எப்படி சொல்லலாமா? அல்லாஹ் சொல்றான், இஃப் கண்டிஷனை வச்சு சொல்லலாமா? இருந்தால் நான் என்ன செய்வேன்? வணங்குவேன். கன்ஃபார்மா இல்ல அப்படின்றாங்க. இந்த வசனத்தை சிலவங்க வச்சு எப்படி சொல்றாங்க தெரியுமா? 45 நாள் தாண்டினால் வட்டி கெட்டுவேன். அப்ப தாண்டி நாள் தானே கெட்டணும், தாண்டாட்டி கெட்டாம இருக்கலாம் தானே, அப்ப அனுமதி தானேன்னு சொல்றாங்க. இந்த வசனத்துல அதோட ஒப்பிட்டு பார்க்கிறது கொஞ்சம் தப்பு. ஏனென்றா இது அறவே நடக்கிறதுக்கு சாத்தியம் இல்லாதது. எது? அல்லாஹ்க்கு புள்ளை இருப்பது என்பது அறவே நடப்பதற்கு சாத்தியம் இல்லை. இப்ப நாங்க ஒரு சிலையை பார்த்து இந்த சிலை மட்டும் பேசினால் இந்த சிலையை நான் வணங்குவேன் என்றேன். சில நேரமாவது பேசுமா? பேசாது. அப்படி யாருக்காவது பயம் இருந்தா சொல்லிடாதீங்க, அப்படி பேசவே பேசாது. ஒருத்தன் சொல்றான், இந்த புத்தர் சிலை அல்லது இந்த அம்மன் சிலை அல்லது இந்த முருகன் சிலை, இந்த கணபதி பேச சொல்லுங்க, பேசினா வணங்குறேன்னா. இவன் வணங்குறேன் என்றான் சிலைய, சிறுக்கு செஞ்ச பாவம் வருமா? வராது. எப்படி வரும்? நான் எதுவுமே சொல்லாம எந்த நிபந்தனையும் வைக்காம சிலையை வணங்குவேன் என்று சொன்னா சிறுக்கு செஞ்ச பாவம் வரும். பேசட்டும், அதுக்கு பிறகு நான் வணங்குறேன். நன்மையை செய்யட்டும், நடந்து வரட்டும், அடிக்கட்டும், எனக்கு என்ன தண்டிக்கட்டும், அப்ப நான் வணங்குறேன். அப்படி சொல்லலாமா? இல்லையா? சொல்லலாம். இது பாவம் இல்ல. ஆனா ஏன் பாவம் இல்ல? நடக்கவே நடக்காதொண்ட காரணமா வைக்கிறது. 45 நாளைக்குள்ள கெட்டுறது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா இல்லையா? அது கெட்டாம சில நேரம் கெட்டிருவோம், கெட்டாமலும் இருக்கலாம். அப்ப ரெண்டுக்கும் வாய்ப்பு இருக்கிறதுனால அதை இதுக்கு சாதகமா வைக்க கூடாது. எனவே கிரெடிட் கார்டு என்பது வட்டி தான். அதை விட்டு நாங்கள் முற்றிலும் முழுதாக தவிர்த்து கொள்ளணும். அதுக்கு மாற்று வழியாக டெபிட் கார்டு வச்சிருக்கிறான். டெபிட் கார்டு இருக்குதா இல்லையா? டெபிட் கார்டுன்றது என்னது? கிரெடிட் கடன், டெபிட் எங்க இருக்கிற காசுக்காகவே நாங்க செலவழிக்கிறது. உனக்கு எங்க அக்கவுண்ட்ல ஒரு 50,000 ரூபாய் காசு இருந்துச்சுன்னா அந்த 50,000 ரூபாய்க்குள்ள என்ன செய்யலாம்? பொருட்களை கொள்வனவு செய்யலாம். அதுக்காக வேண்டி பேங்க் என்ன செய்வான்? எங்க கிட்ட இருந்து ஒரு கமிஷன் எடுப்பான், அதை எடுத்துட்டு போட்டும், ஒரு சார்ஜ் எடுப்பான், எடுத்துட்டு போட்டும். அது வட்டி கிடையாது. ஏன் காசை பாதுகாப்பு வைக்கிறதுக்காக கொடுக்கக்கூடிய ஒரு சர்வீஸ், ஒரு சார்ஜாக அது கருதப்படுமே தவிர அது ஏன் சொத்து, ஏன் சம்பளம், ஏன் சேவிங், ஏன் சொத்தை, என்னுடைய பணத்தை செலவழிக்கிறதுக்காக வேண்டி பேங்க் பொறுப்பெடுத்திருக்குது. அது எந்த பிரச்சனையும் இல்லை. எங்களோட சொந்தமான சொத்தை என்ன செய்யலாம்? செலவழிக்கலாம். டெபிட் கார்டை யூஸ் பண்ணுங்க, கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் கிரெடிட் கார்டில் நடக்குது.